தொடர்ந்து அஞ்சலி செலுத்த வரக்கூடிய திரைக்கலைஞர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் அவர்களுடைய அந்த இழப்பை உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மோடு தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணன் அவர்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. அவரிடம் திரு விஜயகாந்த் அவர்கள் பற்றிய நினைவலைகளை கேட்கலாம். சார், திரு விஜயகாந்த் அவர்கள் சினிமாவிற்குள் நுழைந்து ஒரு புது பாணியை அறிமுகப்படுத்துறாரு. மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்துறாரு. பலதரப்பட்ட மக்கள் அவரை சார்ந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். நீங்க திரு விஜயகாந்த் அவர்களை எப்படி பார்க்கிறீங்க? சித்ரா லக்ஷ்மணன் சார். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பல கோணங்களில் பார்க்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர் தான். முதல்ல ஒரு பத்திரிகையாளனாகத்தான் அவரை நான் சந்தித்தேன். எல்லா கோணங்கள்லையுமே என்னை பிரமிக்க வைத்த ஒரு கலைஞராக இருந்தவர் தான் அவர். பத்திரிகையாளரை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்துடைய அலுவலகத்திலையும் சரி, விஜயகாந்த்லேயும் சரி, மிகப்பெரிய செல்வாக்கு எப்போவுமே இருக்கும். பத்திரிகையாளர்னு உள்ளே போயிட்டாங்கன்னா அந்த அலுவலகத்தில் அவங்களுக்கு அப்படி ஒரு ராஜ உபசாரம் கிடைக்கும். அவங்க சாப்பிடாமல் வெளியில் அனுப்பவே மாட்டார். அந்த அளவுக்கு எல்லோரோடும், எல்லா பத்திரிகையாளர்களோடும் மிகுந்த கனிவோடு பழகியவர் தான் அவர். பத்திரிகையாளரில் தன்னுடைய சொந்த சகோதரர் போல பாவிக்கக்கூடிய ஒரு குணம் அவருக்கு இருந்தது. அடுத்து நான் விஜயகாந்த் வளர்ந்ததுக்கு பின்னால் அவரை விட்டு ஒரு படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றேன். ஒரு தயாரிப்பாளராக அந்த படத்துக்கு அவர் தந்த ஒத்துழைப்பு இருக்க, அது இன்றைக்கு பூரா சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முழுவதும் நான் கூட நான் கலந்து கொண்டதில்லை. ஏன்னா அப்போ நான் அசோசியேட் டைரக்டராக பாரதி ராஜாவுடன் பணியாற்றி கொண்டிருந்தேன். நான் பாரதி ராஜாவோட ஷூட்டிங்கில் இருப்பேன். என்னுடைய படத்தினுடைய ஷூட்டிங் சென்னையில் நடக்கும். எல்லா கோஆர்டினேஷனும் விஜயகாந்தே பார்த்துக்குவார். அந்த அளவுக்கு தயாரிப்பாளர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர். அடுத்து அவர் எடுத்தது ஒரு அரசியல்வாதி என்ற அவதாரம். அவர் கட்சி ஆரம்பித்து மிக குறுகிய காலத்திலே அந்த கட்சி எந்த அளவுக்கு நல்ல நிலைமைக்கு வளர்ந்தது, உயர்ந்தது அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். அவர் கட்சி தொடங்கியதுக்கு பின்னால் 5 பிரபலமான இயக்குநர்கள் அவருடைய கட்சியிலே தங்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி விஜயகாந்த்கிட்ட அதுக்காக தேதி கேட்டிருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் பாருங்கள். அதாவது ஒரு 5 பிரபலமான இயக்குநர்கள் தன்னுடைய கட்சியில் சேர ஆசைப்படுறாங்க. அதுக்கு தேதி கொடுக்கணுன்னா உடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அடுத்த 15 நாள்லேயே மிகப்பெரிய விழா ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் எல்லோரும் சேருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜயகாந்தை பொறுத்திருக்கும் தன் நலனை விட பிறர் நலன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சவர். அதன் காரணமாக அந்த டைரக்டர்கிட்டலாம் அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள்லாம் என்னுடைய கட்சியில் சேர்றது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிற விஷயம். இன்னும் சரியாக சொல்லணுன்னா என்னுடைய கட்சி கூட ஒரு கொஞ்சம் பலத்தை அது சேர்க்கக்கூடும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை நினச்சி பாருங்கள். நீங்கள் என்னுடைய கட்சியில் இணைந்ததுக்கு பின்னால் மற்ற பெரிய கதாநாயகர்கள் உங்களுடைய படங்களில் நடிக்கிறதுக்கு தயங்கக்கூடும். அவங்க படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய அன்புக்கு நன்றி. நீங்கள் எனக்கு ஆதரவு தெரிவிக்கணுன்னா எனக்கு ஓட்டு போடுங்க, என்னுடைய கட்சிக்கு ஓட்டு போடுங்க. பட் இந்த கட்சியில் உங்களை இணைத்து கொள்ள வேண்டாம், அதனால் உங்களுக்கு பாதிப்பு வரும். யார் சொல்லுவாங்க? ஒருத்தர் சேர்ந்தாங்கன்னா நம்ம கட்சிக்கு ஸ்ட்ரென்த் ஆச்சு அது அப்படின்னு தேடி தேடி போய் உங்களை சேர்ப்பாங்களே தவிர வர்றவங்கள வேணாங்க, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம்னு சொல்கின்ற ஒரு நல்ல குணம் படைத்தவராக இருந்தவர் தான் விஜயகாந்த். விஜயகாந்தை பற்றி பேசும்போது நடிகர் என்று பேசுவதை விட, அரசியல்வாதி என்று பேசுவதை விட எல்லாரும் அவருடைய மனிதாபிமானத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த எல்லாம் தாண்டி ஒரு மாபெரும் மனிதராகவும் மனித நேயத்தோடும் அவர் இருந்தது தான். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல என்றைக்குமே சளைக்காத மனிதராக இருந்தவர் அவர். அதனால தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்திருக்காங்க. அந்த அன்புலாம் அவர் சம்பாதிச்சார்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய நல்ல மனசு தான். இப்போ திரு விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் அந்த காலகட்டத்தில் அவருடைய அந்த பட தேர்வு, அவர் எடுத்துக்கிட்ட அந்த கதாபாத்திரம், இன்னொரு பக்கம் சாமானிய மனிதர்களையும் பிரதிபலிப்பதாக அவருடைய தோற்றம் இருந்தது. இந்த காரணங்களாலேயே பலதரப்பட்ட ரசிகர்கள் விஜயகாந்தை நோக்கி வந்தாங்க. அதனால் ரசிகர் மன்றம் வேரூன்றி தமிழகம் எங்கும் பரவுச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்படுகிறது. அந்த ஆரம்ப காலகட்ட சினிமா, அவருடைய கதை தேர்வு, இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிறத விட இந்த படத்தில் நம்ம நடித்தா அந்த தயாரிப்பாளருக்கு எப்படி உதவியாக இருக்கும் அதுதான் அவர் பார்த்தார்.
இந்த படத்தில் நாம் நடிக்கிறது மூலம் ஒரு இயக்குனருக்கு வாழ்வு கிடைக்குமா, ஒரு தயாரிப்பாளருக்கு பணம் கிடைக்குமா, இப்படி தான் படத்தை ஒத்துக்கிட்டாரே தவிர தன்னை உயர்த்தி கொள்வதற்கு கதாபாத்திரங்கள் அமையுமான்னு தேடி தேடி போய் நடித்த நடிகர் இல்லை விஜயகாந்த். அதனால தான் என்னுடைய நண்பர் சிவா இன்றைக்கு காலையில் கூட ஒரு பத்திரிகை பேட்டியில் சொன்னிருந்த மாதிரி 54 இயக்குனர்களை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் மனிதராக அவரால் இருக்க முடிஞ்சது. அத்தனை இயக்குனர்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்தாருன்னா அதுக்கு காரணம் மற்றவங்களை பற்றி அவருடைய சிந்தனை தான். இன்றைக்கு திரைப்பட பயிற்சி கல்லூரி மாணவர்கள் பல பேருக்கு திரையுலகில் மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்கு. அந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் விஜயகாந்த். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.